நேயர்களே, இந்தியாவை அமெரிக்கா அச்சுறுத்தி வந்ததை நாம் பார்க்கின்றோம். இந்தியாவிற்கு 50% வரி, தற்போது 500% டாக்ஸ். இந்தியாவை பயங்கரமா மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்கன்னா, ரஷ்யாவிற்கு யாரெல்லாம் ஆயில் வாங்குறாங்களோ அவங்கள காலி செஞ்சிடும். அவங்களுடைய டார்கெட் முதல்ல இந்தியா தான் குறி. ஆனால் இந்தியா பயப்படுகிறதா? இந்தியாவின் நடவடிக்கை என்ன? நாம் இப்போ பார்க்க போறோம். பாகிஸ்தான் அவருடைய கையால் ரவுடியாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது. ஆனால் இந்தியாவை அப்படி பயன்படுத்த முடியாது. இந்தியாவை 500% வரி போடுவதாக மிரட்டுவது ரஷ்யாவுக்கு மட்டுமல்ல. இந்தியா தற்போது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கும் ராஜதந்திர யுக்தியை எடுத்து சுயாதீனமான முயற்சியிலும் அறிவுசார் தளத்தில் பயணிக்க ஆரம்பிச்சுவிட்டது. இந்தியாவை பொறுத்தவரை பல ஆண்டுகளாக அமெரிக்கா ஒரு நிலையற்ற கூட்டாளி, ஒரு அன்சர்டினிட்டி ரிலேஷன் பிட் என்பதை உணர்ந்துதான் இந்திய வெளிவிவகாரத்துறை கொள்கையை வகுத்தது. அமெரிக்காவினுடைய வர்த்தக தடைகள் அல்லது மிரட்டல்கள் இந்தியாவுடைய வளர்ச்சியை எப்போதும் பாதிக்காது. செல்ஃப் ரிலையன்ஸ் என்பது இந்தியாவினுடைய பொருளாதார வலிமையை காட்டுகிறது. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய எஞ்சியிருக்கும் இன்னும் 3 ஆண்டு காலத்தில் அவருடைய குடைச்சல் பதவி காலத்தில் இன்னும் அதிகரிக்கலாம். இத்தகைய அழுத்தங்களுக்கு உள்ளாக என்பது ஒரு பெரும் 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 கேள்வி. இதை இந்தியா உணராமல் இல்லை. மொத்தத்தில் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக உலக அரசியலை மாற்றி அமைக்க நினைக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆக்டிவிட்டி, செயல்பாடுகள், புரிந்துணர்வு மற்ற நாடுகளை ஒன்றிணைத்து செயல்படவும் தங்களை தற்காத்து கொள்ளவும் தூண்டியுள்ளன. அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை, யூரோப் நம்ப தயாராக இல்லை, இந்தியாவும் நம்ப தயாராக இல்லை. மத்திய கிழக்கும் இனி அப்படித்தான் மாறப்போகிறது. பைத்தியக்காரத்தனமான ஒரு தலைவன் அமெரிக்காவை அழித்தார் என்ற வரலாற்று ஒருவேளை பதிவு செய்யப்படுமோ? சரி, அது ஒரு பக்கம். இதற்கிடையில இந்தியா ஒரு பெரிய நாடு, 150 கோடி மக்கள். இந்தியா வளம் குளிக்க நாடு, செல்வ செழிப்பான நாடாக மாறி வருகிறது. டெவலப்பிங் கண்ட்ரிஸ் ஆய்வுகளை கொண்டிருக்கிறது, பெரும் பெரும் சந்தை. இதற்கிடையில் இந்தியாவும் இந்தியா அண்ட் யூரோப் ஒரு சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தில் ஜாயிண்ட் வெஞ்சர் கையெழுத்து விடும் தயாராக இருக்கிறோம், தருவாயில் இருக்கிறோம் என்று யார் சொல்லியிருக்கா? யூரோப்பிய யூனியனுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். உர்சுலா வான் டெர் லேயன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் இந்த கருத்தை உற்சாகமாக தெரிவித்தார். இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை கொடுத்துட்டாங்க யூரோப்பிய யூனியன். இந்த ஒப்பந்தம் குறித்து உர்சுலா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, சில வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தாய், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று அழைக்கிறார்கள். இதை எப்படி சொல்றாங்க? இந்தியாவோட அவங்க போட்டது வர்த்தக ஒப்பந்தத்திற்கான தாய், மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் என்று அழைக்கிறார்கள். இது 200 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தையை உருவாக்கும். உலகின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குளோபல் ஜிடிபியினுடைய 1/4 பகுதியை இது உள்ளடக்கும். உலகிலே வேகமாக வளர்ந்து வரும் இந்தியாவோடு இணைவதன் மூலம் யூரோப்பாவிற்கு முதலாவதாக நுழைந்தவர், த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் என்கின்ற லாபம் கிடைக்கும் என்கின்றார் உர்சுலா. என்ன சொல்லியிருக்காரு மறுபடியும் நான் சொல்கிறேன். அதாவது இந்தியாவோடு இணைவதன் மூலம் யூரோப்பாவிற்கு முதலாவதாக நுழைந்தவர், த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் என்கின்ற லாபம் கிடைக்கும் என்று சொல்கிறார் இந்தியாவோடு. அடுத்த வாரம் இந்தியாவில் நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவிலே யூரோப்பியனுடைய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் யூரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ லூயிஸ் சாந்தோஸ் ட கோஸ்டா ஆகியோர்களும் சிறப்பு விருந்தினர்களாக இந்தியாவில் பங்கேற்கின்றார்கள். ஜனவரி 26 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 27 அன்று நடக்கும் 17வது இந்திய யூரோப் உச்சி மாநாட்டில் இருவரும் தலைமை தாங்குவார்கள். உச்சி மாநாட்டிற்கு இருவரும் வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்தியாவில் நான் 2 சொல்றேன், யூரோப்பிய உர்சுலாவும் மற்றொருவரும். இந்த வர்த்தக ஒப்பந்தம் 2007 தொடங்கப்பட்டு 2013 கைவிடப்பட்டது, கெட்ரிட். ஆனால் 2022 ஜூலை மாதம் முதல் மீண்டும் யூரோப்பா இந்தியாவிற்காக இந்த ஒப்பந்தம் தீவிரமாக பேசப்பட்டது. இதற்கு 2 முக்கிய காரணம். அமெரிக்கா தனது பாதுகாப்பு வாத கொள்கையின் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும்
யூரோப்பிய ஒன்றியத்தின் மீது அதிக வரிகளை விதித்து வருகிறது. இதனால ரெண்டு தரப்பும் புதிய சந்தைகளை they wanted to go search of a new market, தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன. ஒன்று சூரிய ஆற்றல், மற்றொன்று நவீன தொழில்நுட்பங்களில் சீனாவினுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்த இந்தியா மற்றும் யூரோப் யூனியன் கைகோர்ப்பது காலத்தின் கட்டாயம். இது தேவை. இது அல்லாமல் ஜவுளிகள், காலணிகள், அதாவது லெதர் எக்ஸ்போர்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ், ரத்தினங்கள் மற்றும் ப்ரெசியஸ் டைமண்ட்ஸ், ஆபரணங்கள், கோல்ட்ஸ் போன்ற அதிக உழைப்பு தேடும் துறைகளில் யூரோப்பிய சந்தையை எளிதாக அணுக முடியும். அதன் அடுத்து இந்தியா யூரோப்பில் மோட்டார் வாகனங்கள், ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் குளிர்பானங்கள், பிவேரேஜஸ் மற்றும் துறைகள் மற்ற நிறைய ஆஸ் அ மல்டிபிள் டைமென்ஷன் ஆஃப் த செக்டோரியல் இந்தியாவிற்கான சந்தை வாய்ப்புகள், அதிக வாய்ப்புகள் கிடைக்கும். தற்போது 24 முக்கிய அத்தியாயங்களில் சாப்டர்ஸ் 20க்கு மேற்பட்டவைகளில் 2 நாடுகளும் ஒருமித்த கருத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுடைய மத்திய வர்த்தக செயலாளர் ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். இந்த கருத்தோட நாம் பார்க்கிறது, அமெரிக்காவோடு நாம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பை இந்திய தொழில் முதலீட்டாளர்களும் இந்திய எக்ஸ்பர்ட்ஸும் அவர்களும் மறுத்துவிட்டார்கள். அமெரிக்காவுக்கு இந்தியா ஏன் இவ்வளவு இருக்குனால், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலம், அதாவது பிரேசில், ரஷ்யா, சைனா, இந்தியா மற்றும் தென் அமெரிக்கா வர்த்தகத்தை இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால், பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மூலம் டாலருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க உலகின் மிகப்பெரிய சந்தைகளாக இருந்த சீனா, இந்தியா இணைகின்றது. இது அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல். மத்திய கிழக்கு முழுவதையும் அடிமை நாடுகளாக மாற்றிவிட்டார்கள். எஞ்சிய பாரசீகர்கள் ஈரானை காலி செய்வதில்லை. இப்பொழுது காலி செய்ய முடியவில்லை. இந்தியாவை அழித்து விட்டால் அவர்கள் சீனாவை ஈஸியாக காலி செய்யவிடலாம். ஈரானை அழித்து விட்டால் வெனிசுலாவை போல் இப்படி ஒரு திட்டம். இதற்கிடையில் இந்தியா யோசித்தார்கள், ஒரு சிறந்த வளங்குளிக்கும் நாடாகவும் சந்தையாக இருக்கும் அமெரிக்காவுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தேவையில்லை. ஆகவே பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இந்தியா டாலருக்கு எதிரான வர்த்தகம் ஒன்று. இரண்டாவது, யாருக்கும் தெரியாமல் இந்தியா வாகனங்களின் மூலம் பழங்கள், உணவுப் பொருட்கள் சந்தைகளை மொத்தமாக அனுப்ப போகிறார்களாம் ஈரானுக்கு. அது தரைவழியாக ஆப்கான் வழியாக சென்றுவிடும். அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது அதை பாகிஸ்தான் தடுக்க முடியாது, இயலாது, கஷ்டம். அப்படி ஒரு சூழல் வருகின்ற போது அவர்கள் ஈரானிலிருந்தும் எண்ணெய்களை பெற முடியும், ரஷ்யாவிடமிருந்தும் எண்ணெய்களை பெற முடியும், யூரோப் யூனியனிடமிருந்தும் நான் ஏற்கனவே சொன்ன ஜவுளித்துறைக்கு, ஆபரணங்களுக்கு, ஆட்டோமொபைல்ஸுகளுக்கு சிறந்த மார்க்கெட்டை இந்தியா பெற முடியும். அமெரிக்காவினுடைய அந்த 217 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் நுழைந்தாலும் ஒளிந்தாலும் பரவாயில்லை என இந்தியா முடிவுக்கு வந்துவிட்டது. அதற்கான திட்டம், ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் ஆன். தனது டிஃபென்ஸ் காரிடாருக்கு அவர்கள் பிரான்ஸை பயன்படுத்துகிறார்கள். நீங்கள் பார்க்கின்றீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய ஏர் ஸ்ட்ரைக் எல்லாமே பிரான்ஸினுடைய ஃப்ளைட்ஸ் தான். அது மாதிரி ரஷ்யா நமக்கு இருக்கிறது. தொழில்நுட்ப அறிவை கொடுக்கின்றார்கள். இதையெல்லாம் அவர்கள் ரஃபேல், ரஷ்யாவினுடைய SU-34, SU-35 தொழில் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்கிறது. இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அமெரிக்காவை காலி செய்வதற்கு உருசுலா வருகிறார். நேட்டோ கூட்டமைப்பு மாறப்போகின்றது. அமெரிக்காவினுடைய செயல் திட்டம் ஒரு வினையில் தனக்குத்தான் தலையில் மண்ணையட்டி போடும் ஒரு தலைவனாக அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் மாறிப்போனார் என்ற வரலாறு அவர்களை பின்னால் கருப்பு அத்தியாயத்திற்குள் நுழையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.